ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதும் அதில் நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமும் நம்மை குறித்த அவருடைய நோக்கமுமாக இருக்கின்றது. தேவன் நன்மை செய்கிறவர். எந்த சூழ்நிலையிலையும் அவர் தான் செய்கின்ற நன்மைகளை நிறுத்திவிட்டதில்லை, நிறுத்தப் போகிறதும் இல்லை. அதே காரியத்தை நாமும் செய்ய வேண்டும் என்று வேதாகமம் நம்மை வலியுறுத்துகின்றது. இதற்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இதில் பிரதானமான முன்னுதாரணமாக இருக்கின்றார். ஒருமுறை இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்கிற குளக்கரையிலே சுமார் 38 ஆண்டுகளாக வியாதியஸ்தனாக படுத்த படுக்கையில் இருந்த மனிதனுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும்படி இயேசு சொன்னபோது உடனடியாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனாய் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தான். இதை பார்த்த மனிதர்கள், இது ஓய்வு நாளாக இருக்கின்றதே, இதிலே நீ செய்யக்கூடாத காரியத்தை செய்கிறாயே, யார் உனக்கு இதை செய்யும்படி சொன்னது என்று கேட்டார்கள். அவன் இயேசுவை அறிந்திருக்கவில்லை. ஆகவே என்னை குணமாக்கினவர் இதை சொன்னார் என்றார்கள். பிறகு தன்னை குணமாக்கினது இயேசு என்று அறிந்து எல்லாருக்கும் அதை சொன்னான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இந்த சூழ்நிலையில் இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என்னென்ன செய்கிறாரோ, எப்படி செய்கிறாரோ அதுபோல நாமும் செய்வோம். 1000 தடைகள் வரலாம், ஏராளம் எதிர்ப்புகள் வரலாம், இவைகள் ஒன்றையும் பொருட்படுத்த வேண்டாம். தேவனும் இயேசுவும் நமக்கு முன்னுதாரணமாய் இருக்கின்றபடியால் நாமும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். பரலோகத்தின் பலனை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றும் அது நிமித்தம் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு வலியுறுத்தி பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். துணை நின்றருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.